திருச்சியில் செல்போன் செயலி மூலம் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. மெட்டபெட்டமைன் போதைப் பொருளை கொரியரில் வீட்டிற்கே அனுப்பிய கும்பல் சிக்கியது எப்படி? திருச்சியில் சட்டவிரோதமாக போதை மருந்துகளை விற்பனை செய்வதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு யாரோ தகவல் அளித்துள்ளனர். அதன் பேரில் தொட்டிய மற்றும் துவரங்குறிச்சி காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. தொடர் விசாரணையில் போதைப் பொருள் விற்பனை கும்பல் கொள்ளிடம் பகுதியில் பதுங்கி இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். உடனே அந்த இடத்தை போலீசார் சுற்றி வளைத்து சோதனை மேற்கொள்ள மணிகண்டன், சிஜி, பாலசுப்ரமணியன், பிரவீன்குமார், வினோத்குமார், ராமசாமி, பார்த்திபராஜ், சுபீர் அகமது என்று 8 பேரை கைது செய்தனர். கைதான அனைவரையும் கொள்ளிடம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். கைதானவரிடமிருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள், ஊசிகள், போதை மாத்திரைகள், கார், சிம் கார்டுகள் போன்றவற்றையும் போலீசார் கைப்பற்றினர். போதைப் பொருட்களை விற்பனை செய்ய கிரைண்டர் என்ற செல்போன் செயலியை போதை கடத்தல் கும்பல் பயன்படுத்தியிருப்பது தெரியவந்தது. கிரைண்டர் செயலியில் சேர்ந்து தன்பாலின ஈர்ப்பாளரிடம் போதை மருந்துகளை அதிக அளவில் விற்றிருப்பதாகவும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் ரெகுலர் கஸ்டமர்களுக்கு பிரபல கொரியர் சர்வீஸ் மூலமாக நேரடியாக வீட்டிற்கே போதை மருந்துகளை அனுப்பியிருப்பதும் தெரியவந்துள்ளது. கொரியர் நிறுவன நிர்வாகிகளை விசாரணைக்கு ஆஜராக சொல்லி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். திருச்சியில் இவ்வளவு பெரிய போதை மருந்துகள் விற்பனை கும்பல் பிடிபட்டு இருப்பது இதுவே முதல் முறை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.